ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஜனவரி 1 இங்கிலீஷ் நியூ இயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு நியூ இயர் வந்துச்சு, கன்னடா நியூ இயர் வந்துச்சு, இன்றைக்கி தமிழ் நியூ இயரு, நாளைக்கு மலையாளம் நியூ இயர். இதெல்லாம் வந்துன்னு தான் இருக்கும் இல்லையா? அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஒன் மோர் டே, அதை ஒரு கொஞ்சம் அன்றைக்கி ஒரு நாளாவது சுத்தமாக குளித்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறத தவிர பெரிய சாங்டிட்டி இதிலெல்லாம் இல்லை. இப்போ இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது தான். ஒரு 12 வயசு ஆயிருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பாண்டி கொடுமுடிங்கிற ஊரில் இருக்கிற சிவனை போய் கும்பிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன்றார். 12 வயசானவர் நான் இன்றைக்கி தான் பிறந்தேன் அப்படிங்கிறார். அது மாதிரி என்னைக்கு நமக்கு கடவுளிடத்தில் அன்பு வருகிறதோ, கடவுளை நேசிக்கிற இல்லை கடவுளிடத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸு நம்ம நெருங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வருகின்றதோ, அப்போது ஒரு நியூ இயர் மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச் இன் அவர் லைஃப், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது. அது 90 வயசாகியும் வராமல் போகலாம். ஒரு 3 வயசான ஞான சம்பந்த குழந்தைக்கு உடனே கூட வரலாம். எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ பிறவி எடுத்து நான் இழைத்தேனுங்கிற மாதிரி நம்ம இந்த பிறவிலையாக இருக்கோம். எத்தனையோ பிறவி எடுத்துன்னு தான் இருக்கோம். செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேன். அதில் இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் இல்லையா? என்னைக்கு கடவுளை தரிசனம் கிடைக்குதோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையினுடைய பயன். இப்போ பெற்றத்தால் பிறந்தேன், இனி பிறவா வரம் எய்தினேன். ஏதோ பெற்று போட்டாங்க எங்கள் அம்மா அப்பானால் பிறந்து தொலைச்சிட்டேன். என்னைக்கு கடவுளுடைய அந்த மெய் உணர்வு கிடைக்கிறதோ அன்றைக்கி பிறவாத நிலையை நான் அடைவேன்னு அர்த்தம். இனி பிறவா வரம் எய்துவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பிறவா வரம் எய்துவதற்கு தடையாக இருக்கிறது எது? பல பிறவிகளாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மாக்கள். நல்ல கர்மாவும் இருக்குது, கெட்ட கர்மாவும் இருக்குது. மற்றவர்களுக்கு மனசில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் துர்க்கர்மாக்கள். ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லா செயல்களுமே நல்ல கர்மாக்கள் தான். அதனால் கர்மாவில் 2 இருக்குது. கோயிலுக்கு போகிறது, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரியான எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் யாருக்கும் தொந்தரவு கிடையாது. நம்மால் யாருக்காவது மன வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோயேன், அது துர்க்கர்மாக்கள் வரும். ஆனால் கர்மா தான். இது நல்ல வகையில் வந்தாலும் சரி, தீமையை தருகின்ற வகையில் வந்தாலும் சரி, கர்மா தான். இப்போ கர்மா இல்லாத ஒரு நிலைன்னா என்ன? மைண்டு பிளாங்க் ஆகிடும். ஒரு சினிமா கொட்டாய்க்கு போகிற போது அங்கே வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்குது. அந்த வெள்ளை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணால் தான் காதல் காட்சி, ஃபைட்டு, கோட்டு, சீனு எல்லாமே வந்து தொலைக்குது. அந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் மனசு தான் ப்ரொஜெக்டரு. இது வந்து விதவிதமான காட்சிகளை காட்டினே இருக்குது. அதனால தான் நம்ம எப்பயும் கொஞ்சம் பேர் சந்தோஷம், கொஞ்சம் பேர் துக்கம், இந்த மாதிரி அதுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இந்த உலகத்தில். இப்போ எண்ணங்கள் அற்ற நிலை தான் வந்து நிர்வாணம் பண்ணுறது. துணி இல்லாமல் இருக்கிறது உடம்புக்கு நிர்வாணம். மைண்டில் எண்ணங்களே இல்லாமல் இருந்தால் அது நிர்வாணம் சொல்லக்கூடியது. அது வாச்சா மகோச்சரம் சொல்கிறாங்க வடமொழியில். ஸோ எண்ணங்கள் அற்ற நிலை எப்போ வரும்? எல்லாமறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. எந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எல்லாமறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. அப்போ ஒரே ஒரு ஷார்ட்கட்டு தான் அதுக்கு இருக்குது. என்னன்னா, யாருக்கும் துன்பம் இல்லாத ஏதாவது ஆசைகள் உங்களுக்கு இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சு தொலைச்சிடுங்க. எல்லாம் அது கூட உங்களை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில். யாருக்கும் நம்மளால் எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. அப்போ நல்லெண்ண செய்தது அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படவும் நெறியுமாறும் அதுவே. இப்போ யாருக்கும் துன்பம் இல்லாத எந்த விஷயமோ நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எப்போ எந்த எண்ணமும் இல்லையோ அந்த நிலை என்ன? இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இளன். எந்த சந்தோஷத்தையும் யாரு தேடலையோ, இன்பத்துள் இன்பம் விளையான், ஆசைப்படாதவன், துன்பத்தில் துன்பம், எந்த கஷ்டத்துக்கும் அவனுக்கு பாக்கியே கிடையாது. ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும். எவன் வந்து ஆசைகளை விட்டானோ அவன் தன்னுடைய தெய்வஸ்வரூபத்தை, நம்முடைய தெய்வஸ்வரூபம் தான் நம்முடைய நேச்சர். அதனால தான் ஒருத்தர் பார்த்தா வாட் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர்ன்றான். நேச்சர் இட் செல்ஃப் இஸ் அவர் ட்ரூ நேச்சர். நாமளே கடவுள் தான். நாம் கடவுள் என்பதை மறந்து விட்டோம். ஆஞ்சநேயர் இருக்காரு, பிறந்த போதே சூரியனை போய் பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு பவர் இருந்தது. அவர் ராமகாரியத்துக்கு பிறந்திருக்காரு. அதனால அவருக்கு அந்த எண்ணங்கள்லாம் மறக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போது ஸ்ரீலங்காவுக்கு தாவறதுக்கு என்னால் முடியாதுன்னு எல்லோரும் இருந்தபோது ஜாம்பவம் சொல்கிறான், நீ என்ன சாதாரண ஆளாப்பா,
நான் சின்னப்பையே சூரியனை பிடிச்சவனாச்சேன்னு, அப்போ இலங்கைக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி நமக்கு நம்ம பவர் தெரியல. இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற டிவைன் பொட்டென்ஷியல் என்ன, நாமே கடவுள் தன்மை உடையவர்கள் தான். கடவுள் என்பது ஒரு உருவம் அல்ல. நீ பார்க்குற ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் முருகரும் பிள்ளையாரும் எல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் பிறந்து தவத்தினால உயர்ந்த நிலைகளை தொட்டவர்கள். சனத்குமார ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முருகர். ரிஷசிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பிள்ளையார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் எல்லாருமே தெய்வம் மானுஷ ரூபேனம். நீ இன்னைக்கு ராகவேந்திர ஒத்துக்கிற, ஸ்ரீடி பாபாவை ஒத்துக்கிற, பரமாச்சாரியாரை ஒத்துக்கிற, அந்த மாதிரி தான் உன்னையும் இந்த உலகம் ஒத்துக்கும். ஆனால் உன்னால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை, ஊருக்கு உழைத்திடல் யோகம். அப்போ நீ யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மலையை போல காற்றை போல யூஸ்ஃபுல்லாகணும். நீ உட்காந்துக்கிற சூரியனுடைய வெளிச்சங்கள் மேலே பட்டுட்டு, இது நல்லவனையும் பார்க்காது கெட்டவனையும் பார்க்காது, சாக்கடை மேலேயும் விழுவும் ஆற்றுலையும் விழுவும். அந்த மாதிரி நீ ஆகணும். காற்று எல்லார் மூக்குக்குள்ளேயும் போகும். இவர் மூக்கில் ஜாஸ்தி அவர் மூக்கில் கம்மின்லாம் சொல்லவே சொல்லாது. அப்போ தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை. மேகம் தனக்காக பொழியல, உனக்காக தான் எனக்காக தான் பெய்யுது. தனக்காக மென்காற்று வீசவில்லை, காற்று அதுக்காக வீசுறதில்லை, நமக்காக தான் வீசுறது. தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, காவேரியும் கோதாவரியும் அதுக்காக ஓடுது, நமக்கு தான் குடிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மனுஷங்கிறான் பாத்தியா, இவன் மாத்திரம்தான் எப்பயுமே சுயநலம் பிடிச்சவனாக இருப்பான். மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். எப்போ பாரு ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்தால் கூட இவன் முதல்ல இவன் நல்லா இருக்கிறான்னு தான் பார்ப்பான், அப்புறம் தான் மற்றவங்கள பற்றி இவனுக்கு கவலை. அதனால் இது ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு நிலை. ஆனால் God has created human as a replica of him. கடவுள் தன்னை போலவே மனிதர்களை படைத்தார். ஆனால் மனிதர்கள் தாங்கள் கடவுள் என்பதை மறந்து விட்டார்கள். என்னைக்கு அந்த நினைவு அவங்களுக்கு வருதோ அன்னைக்கு they will behave like God. அப்போ கடவுள் மாதிரி இருக்கிறதுனா என்ன? அன்பாக இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, பொறாமை இல்லாமல் இருக்கிறது, கோபத்தை விடுறது, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுளுடைய டிக் மார்க்கு. காப்பின்னா டிகாஷன், பாலி, சர்க்கரை, அந்த மாதிரி இந்த குணம் எல்லாம் தான் நீ தான் கடவுள். ராமருடைய தர்மம் மாறாத குணம், கிருஷ்ணனுடைய சாத்துரியம், புத்தி சாத்துரியம், இயேசுநாதருடைய தியாகம், புத்தருடைய கருணை, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு, நீ தான் கடவுள். அதை நீ தெரிந்து கொண்டால் நீ எத்தனை நாள் டெய்லி கூட நியூ இயர் கொண்டாடினே இருக்கணும், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது தெரியாமல் சும்மா சாப்பிட்டு சாணி போட்டு 2 பன்னிக்குட்டி போட்டு ஒரு நாளைக்கு செத்து போகிறதுக்காக இந்த உலகத்தில் வந்தோம். நாம் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து, இதெல்லாம் தான் நம்ம மனுஷங்களாக செய்து. கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கைன்றார். ஒரு நாள் யமதர்மம் கொடுக்கும். அப்போ வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. யமதர்மம் வரப்போது என் தம்பி என் மச்சான் மாமான்னா உடவா போகிறான், அவன் என்ன பண்ணப்போ? உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு. திருத்தணி மலை மேலே தேவர்கள்லாம் கும்பிட்ற மாதிரி ஒரு சாமி உட்காந்துக்குது இல்லையா? அதுக்கு தும்பக்கூடலை எடுக்காமல் பூக்கூடையை எடுத்துன்னு போ, படியேறி போய் சாமியை கும்பிடு. எந்த கோயிலில் இருக்கிற எந்த சாமியும் இல்லைன்னு கும்பிடு, எல்லா சாமியும் ஒன்றே தான். நானே சொல்லி ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். மைக்கு, ஃபேனு, டியூப்லைட்டு, பல்பு, 0 வோல்ட்டு, சோடியம் வேப்பர் லேம்ப் எல்லாம் கரண்ட்டு தான். அப்போ ஒரே கரண்ட் கடவுள், அவன் தான் எல்லாமாகவும் இருக்கிறான். உனக்கு எது பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த மனித வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கும். இல்லாமல் சும்மா எல்லாரும் மாதிரியுமே எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், கண்மூடி கறந்து இருக்கிறதுக்குள்ளே போயிடுது. இப்போ பாரு காலத்தால் ஆல்ரெடி 9 மணி ஆக போகுது இல்லையா? நைட் ஆனால் திருப்பியும் 8 மணி 9 மணிக்கு டிவிக்கு பார்த்துட்டு தூங்கிட்டு போகிற நீ. இது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்தல், ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்னு சொல்லுவாங்க. எதையாவது சாதிக்கணும் வாழ்க்கையில். சாதிக்கிறதுக்கு பணம் தடையிறக்காது இல்லையா? பணம் இருந்தால் தான் ஏதாவது தான தர்மம் பண்ண முடியும். நீ தப்பாக நினச்சிருக்கிற, அப்படி இல்லை. உனக்கு படிப்பு நல்லா இருக்குதுன்னா ஒரு ஏழை பையனுக்கு கற்றுக் கொடு, ஃப்ரீயாக கற்றுக் கொடு, வித்யா தானம்னு பேர் அது. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுற போது ஒரு ஏழை பொண்ணு இல்லை, அவளுக்கும் இதில் கொஞ்சம் பிராஞ்சி நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கமே பூசிமான்னு. நெல்லுக்கு தான் ஊற்றுற, ஆனால் புல்லுக்கும் போகுது. அந்த மாதிரி உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுற போது அவளுக்கும் ஒரு சின்ன தாலி எடுத்து கொடு. ஒரு அப்போ இன்னொரு கல்யாணம் நடக்கும், கன்னிகா தானம்னு பேர் இருக்கு. ஸோ உலகத்தில் தானம் என்பது வெறும் பணம் அல்ல. நிறைய பேர் எங்கிட்ட துட்டே இல்லை, நான் என்ன தானம் பண்ணுறதுன்னு.
1000 வகையான தானங்கள் இருக்கின்றன. எந்த தானமும் பண்ணவே முடியல வச்சுக்கோ, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறிய, அதுதான் உலகத்தில் பெரிய தானம். சர்வோஜனம் சுகினோ பவந்து அப்படின்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும், வான்முகில் வளாது பெய்க, இதெல்லாம் தான் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறது. இதுக்கு உனக்கு காலெலாம் செலவாக போகிறதில்ல, யாரும் நல்லா இருந்தால் உனக்கு என்ன நஷ்டம், அதில் ஒன்றும் கிடையாது இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு நியூ இயரை கொண்டாடின மாதிரி தான் அர்த்தம். அண்டு ரொம்ப சிம்பிள், வாழ்க்கை என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நமக்கு வாழ தெரியாததனால்தான் எப்பொழுதும் கவலையிலே உழண்டிருப்பான் பாவினுவான். எப்போ பாரு கவலைப்பட்டுக்கிறான் இல்லையா, அவன் தான் பாவி. இந்த பொண்ணு பின்னால் சுற்றினவன், சாராயம் குடிச்சவன் எல்லாம் பாவி கிடையாது. எப்போ பாரு கவலைப்பட்டுனுக்கிறான் பாரு, அவன் தான் உலகத்திலே பெரிய பாவி. உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, வானம், நட்சத்திரங்கள், சலசலத்தோடு மாறுங்கள், மரம், கிளி, குயில் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த உலகத்தில். எப்பயாவது நம்ம பார்த்து தொலைக்கிறோம். அதெல்லாம் டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் புக்கு. அதில் ஒரு வயசான கிழவர் 80-85 வயசு இருக்கும். அவர் விளம்பரம் கொடுக்குறாரு, நான் கூடி சீக்கிரம் செத்துப்பிடுவேன், அதுக்கு முன்னாலே என் வாழ்க்கையில் அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் யாருன்னா பகிர்ந்துக்கணுன்னா என்னை வந்து பாருங்கன்ட்டு. ஒரு ஆள் போகிறான், சார் நான் உங்கள்கிட்ட நீங்கள் வயசுக்குள்ளே வாத்தியார் இருந்த போது ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் சார், உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நான் தெரிஞ்சுக்கணுன்னு வந்துக்கிறேன்னு. சரிப்பா செவ்வாய்க்கிழமை வந்துரு அப்படின்னார். முதல் செவ்வாய்க்கிழமும் போகிறான். போன உடனே அந்த ஜன்னல்கிட்ட போய் என்ன இது பாருன்னுவார். இந்த மாதிரி தண்ணி ஓடினுது சார், பறவைகள்லாங்க சார், ஆகாசம் இருக்குது சார், இப்படிலாம் சொல்லுவான். இதெல்லாம் நீ இதுக்கு முன்னே பார்த்தியா? நான் பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை சார் அப்படின்னா. நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் டெய்லி ஜன்னல் திறந்து வச்சு இதெல்லாம் பார்த்து ருசிச்சுன்னு உட்காந்துக்கிறேன். நீ கூட்டாட்சின்னு இருக்க போகிறான்ற எண்ணங்கிறதுனால இருக்கிறத பார்க்கறதே இல்லை நீ. அப்போ சந்தோஷம் எல்லா இடத்துலையும் கொட்டி இருக்குது, இன்பமே எல்லா இடத்துலையும் இன்பம் தான் இருக்குது. இதுதான் வாழ்க்கையினுடைய லெசன் 1. ஸோ த பெஸ்ட் வே டு லிவ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ வில் டை. இந்த உலகத்தில் நான் சாவேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்கிறதுக்கான முதல் லெசனு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்படி நல்லா இருக்குது, நம்மளை சுற்றி அப்படியே இருக்குது. நான் கொட்டி கிடக்குதம்மா, பொட்டி கிடக்குதம்மா கண் கொள்ளா பேரழகு, கோதையிவள் மகிமைகள் எல்லாம் கோர்க்க வந்த சொல்லழகு. கொட்டி கிடக்குதம்மா கண் கொள்ளா பேரழகு, தட்டியனை துயில் கலைத்த தாயவளின் அன்பழகு, தருணமறிந்தாள வந்த தாளாத அருளழகு. கொட்டி கிடக்குதம்மா கண் கொள்ளா பேரழகு. ஒரு சாமியார் குளிச்சுன்னு இருந்தார். ஒரு தேள் அவரை கொட்டிச்சு. ஐயோ பாவம் அப்படின்னு அதை தூக்குனார். திருப்பியும் கொட்டிச்சு. கையை வலிக்குதுன்னு விட்டார். திருப்பியும் தூக்கம் பண்ணார். பக்கத்தில் கேட்டான், ஏன்னா உன் லூசாயா, அது கொட்டுறதுன்னு தெரிஞ்சாயன் அதை போய் காப்பாற்றினுங்கிற அப்படின்னா. யோசனார், கொட்டுறது தேளோட குணம், காப்பாற்றுறது என் குணம். அது கொட்டினுக்கிட்டோம், அது குணத்தை உடல இல்லை, அந்த மாதிரி என் குணத்தை நான் விட மாட்டேன், நான் காப்பாற்றின்னு தான் இருப்பேன். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நாம் நல்லது நினைக்கிறதுன்றது எல்லோரும் செய்யலாம் ஓரளவு இல்லையா. எல்லாம் கெட்டதும் வரும். இப்போ நான் யாருக்குமே எறும்பு கூட தொந்தரவு கொடுத்ததில்லை. நான் மூட்டை பூச்சி கூட இது வரைக்கும் நசுக்குந்தே இல்லை. எனக்கு 77 வயசு ஆகுது. மூட்டை பூச்சி பார்த்தா கூட காலி வத்தி போட்டில் போட்டு போய் விட்டு வர்ற ஆள் நான். நச்சும் அப்படி ஒரு ஆள். இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருந்தாங்கிறேன், எல்லாம் கட்டிக்கிறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எல்லாம் செய்கிறோம். இப்படி உலகத்தில் தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் நான் சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவெல்லாம் கொற்றத்தியெல்லாம் தான் இருப்பான். ஆனால் நாம் நம்ம நல்ல குந்த விடக்கூடாது. தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. கடவுள் நமக்கு நிஜமாகவே துணை இருந்தான்னா யாரும் ஒன்றுத்தையும் கிழிக்க முடியாது. இத்தனையும் மீறி நம்ம இன்றைக்கி வரைக்கும் நல்லவங்களாகிறோம், நல்லதான் பண்ணின்னுக்கிறோம் ஜனங்களுக்கு. அப்போ இது எல்லாத்தையும் மேலேருந்து ஒருத்தவங்க பார்த்துன்னு இருக்கான் இல்லையா. ஸோ த ரிவார்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தேர். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கூட தேவை இருக்குதோ இல்லையோ கண்ட நாயங்கள்லாம் உங்களுக்கு நோண்டிக்கின்னு தான் இருக்கும். நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் வாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா. அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துன்னு போக வேண்டியது தான்.
அங்கே ஒரு தம்பி உட்காந்துக்கிறாருல, அவர் ஒரு சாமியாரை கூட்டின்னு வந்தாருங்க. அந்த சாமியார் விழுப்புரத்தில் இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். அண்டு டெய்லி திருவண்ணாமலையை மலை சுற்றுவார். விழுப்புரத்தில் அவர் செட்டிலாக இருக்கிறார், கோயில் கட்டின்னுக்கிறார். இந்த தம்பி ஒரு நாள் அவரை இங்கே கூட்டின்னு வந்தார், அந்த சாமியாரை. அண்டு அவர் இங்கே தான் உட்காந்தார். உட்காந்து என்ன சொன்னார்னு படிக்க சொல்கிறேன் பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்திருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க. நான் எடுத்துட்டேன், பார்வையால எடுத்துட்டேன். கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான். என்ன வர்ற எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த உன்னோடது ரொம்ப ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. அங்க முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்னும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களை போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் அவர் சொன்னார் இல்லையா. ஸோ சாமியாருக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது பாவம். அவர்கிட்ட இந்த தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துங்க. அப்போ அவர் யோசனை பண்ணார், என்னமா அவர் எங்கேயுமே போக மாட்டார். இப்போ அவருக்கு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும் நீ அப்படின்னு அண்ணாமலையாரே சொல்லி காரில் இங்கே கூட்டின்னு வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் இப்போ நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த மாதிரி வர்றபோது நம்ம பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணுவோம். பெரிய அளவுக்கு ஒரு அருளாட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய அருளாட்சி. இந்த ராமராஜ்யம்னா என்ன? தர்ம பூமின்னு அர்த்தம். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யாரை கும்பிடுறோமோ அவர் ஈஸிகோல் டு தர்மம். நான் நேதி நேர்மையாக இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். ஸோ நம்ம உலகத்துக்கே வழிகாட்டுறதுக்காக, உலகத்துக்கே படி இழக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் டைம். நாம் நல்லா இருப்போம். நம்மளை நம்பி இருக்கிறவங்கலாம் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நாள் அது திருநாள், உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன். இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள்
என மகிழ்ந்தேனே ஒரு நாள் அது திருநாள். இந்நாள் ஒரு பொன்னாள் அது எந்நாள் என்றிருந்தேனே தன்னால் வந்த உன்னால் இது நன்னாள் என தெளிந்தேனே ஒரு நாள் அது திருநாள். முன்னால் என் பின்னால் உன்னிழ துணை வந்ததறிந்தேனே கண்ணாள் அருளும் பெண்ணாள் தந்த கந்தா உனை புரிந்தேனே கந்தா உனை புரிந்தேனே அந்நாள் உன் இருதாள் என் சிரமீதணிந்துய்தேனே அந்நாள் உன் இருதாள் என் சிரமீதணிந்துய்தேனே முன்னாள் பல பிறவி சங்கரா உன்னோடிருந்ததறிந்தேனே ஒரு நாள் அது திருநாள் உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன் இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேனே ஒரு நாள் அது திருநாள் ஒரு நாள் அது திருநாள். திருதோம் தோம் ஜம் ஜம் ததிரன தனதிரன தில்லானத குந்தரின திருதோம் நதிருதோம் ததிரன தில்லான தில்லானத குந்தரி திருதோம் தோம் ஜம் ஜம் ததிரன தனதிரன தீம் 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 தகரி சனி தகதச்சும் தஜும் ஜும் தீம் 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 தகரி சனி தகதச்சும் தஜும் ஜும் ருததில்லனதத்தளாங்குரி சதளாங்குனி பமகதளாங்கு தோம் ததீம் தத்ருதனி தோம் ததீம் ததோம் ததிரனன தோம் தத்தீம் தத்தோம் தத்ருதனி திருதோம் தோம் ஜம் ஜம் ததிரனன தனதிரன வேதாந்த கருணாகர சோகநாசன ஸ்ரீதர வானோர் செல்வமுமாயை போலும் மாமாயன் உன் பாதம் போதும் வேதாந்த கருணாகர சோகநாசன ஸ்ரீதர வானோர் செல்வமுமாயை போலும் மாமாயன் உன் பாதம் போதும் ஷியாமதாமோதரா ஹே கிருபா சாகரா மாகடல முதினை மார்பில் ஏந்தும் இறைவா பாமானந்தனா பாலாரும் சமுத்திரம் மீது வாழ்கின்றதே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவ சங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவ சங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.